அனைவருக்கும் வணக்கம். வெராண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி டீமிலிருந்து நான் உங்கள் சூரியபிரகாஷ். அந்த குரூப் 1 தேர்வு 2022 92 காலி பணியிடங்களுக்காக இப்போ நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வு. ஸோ தேர்வுக்கு ஏறக்குறைய இன்றைய தேதியிலிருந்து ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 15 நாட்களில் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் இவ்வளவு நாட்கள் நீங்கள் அந்த தேர்வுக்கு தயாராக இருப்போம். அந்த தேர்வுக்கு தயாரானதை அந்த 3 மணி நேரத்தில் நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய நாலேஜ் என்ன அப்படிங்கிறத டிஎன்பிசிக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நேரம் தான் இந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. சரி, இதெல்லாம் கடந்த கால தேர்வுகளில் நடந்த அனுபவத்தை வச்சு தான் இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. ஹால் டிக்கெட் எக்ஸாம் உடைய ஹாலுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக ஹாலுடைய இன்விஜிலேட்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஹால் இன்விஜிலேட்டருடைய கையெழுத்து இஸ் அ மேண்டேட்ரி. அதனால் ஹால் டிக்கெட்டில் கையெழுத்து வாங்கி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக அந்த ஓஎம்ஆரில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டாஸை ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஒரு டேட்டா கூட தப்பாகவும் ஃபில் பண்ணிடக்கூடாது, ஃபில் பண்ணாமல் விடுபட்டிருக்கவும் கூடாது. ஸோ அதுக்கடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய கடந்த கால ரிசல்ட் எல்லாத்தையும் வெப்சைட்டில் பார்க்குறப்ப ஓஎம்ஆரில் தம்பு வைக்கலை, ஓஎம்ஆரில் கேண்டிடேட் சைன் பண்ணலை, இந்த காரணங்களால் அவங்களுடைய ஓஎம்ஆரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால் உங்களுடைய ஓஎம்ஆரில் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓஎம்ஆரில் பேக் சீட்டில் நீங்கள் தம்பு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இரண்டையும் சரியாக பண்ணிடுங்க. இதெல்லாம் எக்ஸாமில் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளார எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் முதல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த ஹாலில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களில் நம்ம எவ்வளவு கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சார் இதில் 200 கேள்விகள் கேட்குறாங்க சார், இந்த 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண்கள் மேக்ஸிமம். இதில் நெகட்டிவ் மார்க் கிடையவே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு கடந்த கால இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய வினாத்தாட்களை குரூப் 1 வினாத்தாட்களை பார்த்தோம் அப்படின்னா அதில் யூனிட் 8லேருந்து மிக அதிகமாக கேள்விகள் வந்திருக்குது. ஸோ அதனால் யூனிட் 8, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் ரெண்டுமே தனித்தனி சிலபஸாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ஒரு 14, 12 அல்லது ஒரு 15, ஒரு 14 இந்த அளவுக்கு வரலாம், இதில் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த பார்ட், அடுத்தது பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4 சப்ஜெக்ட் மிக முக்கியமானது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டும் நமக்குள்ளார எங்கே வருது அப்படின்னா 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் வருது. அதுக்கப்புறம் 11th and 12th வரக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் தென் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய இந்த பார்ட். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளார இருந்து தான் கேள்விகளை இந்த யூனிட் 8, யூனிட் 9 அப்படிங்கிறதும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அப்படிங்கிறதும் கவர் ஆகிருக்குது. ஸோ இதில் நம்ம நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது, சார் எக்ஸாமுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குதே, நான் இப்போ ஏதாவது படிக்கலாமா? நல்லபடியாக படிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன், சார் இதை பார்க்கலையே அப்படின்னு எனக்கு தோணதை பார்த்துட்டு போனது கூட எக்ஸாம் ஹாலில் வந்திருக்கு. சரிங்களா? அதனால் லாஸ்ட் டயத்தில் எதையுமே ரீட் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். சார் இருந்தாலும் எனக்குள்ளார ஒரு பயம் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, முதல்ல வரக்கூடிய தேர்வு அப்படிங்கக்கூடியது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதில்குள்ளார நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி வர்றப்ப நம்ம அதை பற்றி ஒரு பயம் வருது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு கிடைக்காம போனாலும் இல்லை நம்ம அதுக்கான முயற்சிகளை இருந்தாலும் அதுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. நாம் வரலாறில் இவ்வளவு பர்சனாலிட்டிஸை பற்றி படிக்கிறோம். அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னையே நம்ம நம்பணும், நம்மளையே நம்ம நம்பணும் அப்படிங்கிற அதுதான். ஸோ அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க, தைரியமாக நம்புங்க. இந்த எக்ஸாமை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு பெரிய பூஸ்டப் அந்த எனர்ஜியை மீதி இருக்கக்கூடிய 15 நாட்களை நம்ம தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நம்மளை கரெக்டாக மோடல் பண்ணோம். ரைட்டா? ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கக்கூடியதை நம்ம ரொம்ப கவனமாக பாருங்கள். எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். தேர்வுக்கு முன்னாடி கூட நீங்கள் படிக்கலாம். சார் தேர்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் இல்லைனா இருக்கக்கூடியதில்
இந்த சின்ன ஹிண்ட் இருக்கும், அந்த ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த யூனிட் 8 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இல்லைனா நிறைய இயர்ஸ், நிறைய நேம்ஸ், இல்லைனா ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா எது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குதோ அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நோட் பண்ணி வச்சுருக்கிறத கண்டிப்பாக ரிவிஷன் எடுத்து பாருங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதை இந்த 15 நாட்களில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த சப்ஜெக்டோட மேக்ஸிமம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ். 25 வினாக்கள் அதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இத்தனை வினாக்கள் தான் கண்டிப்பாக உறுதியாக வரும்னு சொல்லக்கூடியது தான் அது மேக்ஸில் மட்டும்தான். 25 வினாக்கள் வரும். ஸோ அந்த 25 வினாக்களையும் நல்ல தவற விடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய கணித வினாக்களை நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு டெய்லியும் கூட இன்றிலிருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேக்ஸுக்கு நீங்கள் ஒதுக்குனா கூட மேக்ஸில் நம்மளால் 25க்கு 25 இல்லை 20க்கு மேலேயோ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. ஸோ இதை பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கக்கூடியதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கக்கூடிய XRYZ மெட்டீரியல், நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இல்லைனா டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்களாக ஓனாக எடுத்து வச்சுருப்பீங்க. எது வேண்டுமானாலும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எடுத்தாலும் அதோடைய டாப் டு பாட்டம் அப்படிங்கிறத ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். நம்மளால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் படிப்பாங்க, இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொன்று படிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படித்தாலும் அதில் ஸ்டார்ட்டில் டாப் டு பாட்டம் வரைய கரெக்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு கை கொடுக்கலாம். ஸோ இந்த 15 நாட்கள் அப்படிங்கக்கூடியதை இப்படி ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம ரெடி ஆகிக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு தயாராகலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளார போயிட்டு நான் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் செய்யக்கூடாதது என்ன, எக்ஸாம் ஹாலுக்குள்ளார செய்யக்கூடாதது கண்டிப்பாக எந்த ஒரு வினாவையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா டிஎன்பிசியினுடைய நாம்ஸ் என்னென்னா எந்த ஒரு கேள்வியையும் ஆன்சர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுடைய ஆன்சர் சீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் 200 கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எக்ஸாம் 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய 15 நிமிடங்களில் நீங்கள் 200 கேள்வியும் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து மிக முக்கியமானது டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ். நீங்கள் எத்தனை ஏ ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை சி, எத்தனை டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கூட்டி போடுறப்ப ஓஎம்ஆரில் எடுத்தோடனே ஆன்சர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு காலம்லையும் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி அப்படிங்கிறத ரஃப் சீட்டில் கொஸ்டின் பேப்பரில் பின்னாடி எழுதுங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக மொத்தம் ஓஎம்ஆரில் 3 காலம் இருக்குது அப்படின்னா 3 காலம்லையும் எத்தனை ஏ அப்படின்னு கூட்டி இன்னொரு இடத்துல எழுதுவோம் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக. அதாவது 200 கொஸ்டினுக்கு எத்தனை ஏ அப்படின்னு எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல எழுதுறதுக்கு முன்னாடியும் அந்த ரஃப் சீட்டில் எழுதி பார்த்துட்டு எழுதுங்க. அதில் தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தால் நம்மளுடைய மதிப்பெண்களில் மைனஸ் மார்க் உண்டு. ஸோ அதனால் இந்த மைனஸ் மார்க் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய வழி. அதை நிறைய எனக்கு தெரிந்த மாணவர்கள் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் ஒரு பதட்டத்தில் இதில் தப்பு பண்ணிவிட்டு 5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுங்கிறாங்க. சரிங்களா? அப்படிலாம் மதிப்பெண்களை குறையிறது, ஒவ்வொரு மதிப்பெண்ணும் எவ்வளோ வேல்யூ, அதுக்காக அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார், எவ்வளோ நாட்கள் கடினமாக எஃபர்ட் போட்டிருப்பாருங்களா நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இந்த 15 நாட்கள் இருக்கக்கூடிய நாட்களில் முதல்ல நமக்கு தேவை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது மேக்ஸிமம் கொஸ்டின் ஜோன் வரக்கூடிய பார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் படிக்கிறது. அப்படி படித்ததை ரிவிஷன் பண்ணி பார்க்குறது. மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது. ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள். சார் மற்ற சப்ஜெக்ட் படிக்க வேண்டாமா? எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15 நாட்களுக்குள்ளார மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய முதல்ல கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. தைரியமாக இருங்க. டெஸ்ட்டு மார்க் எக்ஸாம் அப்படிங்கக்கூடியதெல்லாம் எழுதி பாருங்கள். நம்ம ரேஸ் இன்ஸ்டியூட்லேயே வராண்டா ரேஸ்லேயே கடைசியாக குரூப் 1 தேர்வுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு 9 தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு டெஸ்ட் சீரீஸ் போகுது. அந்த டெஸ்ட் எல்லாம் கூட நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்துட்டு அதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்டில் தேடி பாருங்கள். சரிங்களா? இல்லைனா நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் மென்டார்ஸ்ட்டு கேள்வி கேளுங்க. ஸோ கேள்வி கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முழுக்க நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயணிப்பதையும் நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யும். முழுக்க தைரியத்தோடு இந்த தேர்வை நாம் சந்திப்போம். இந்த 15 நாட்களையும் சரியாக பயன்படுத்துவோம். தேர்வில் வெற்றி பெற வராண்டா ரேஸின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும்
வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.